அப்போ மறைமுகமாக வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த சந்திரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே போகணும், வெளியே போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதேமாரி உள்ளூருக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை சந்திக்க நேரிடும் அப்படின்றது வந்து இந்த குரு சந்திரனுடைய அமைப்பு கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதாவது சீரப்பா செம்மனுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும், வீரப்பா வேந்தனுடைய தோஷம் உண்டு. இப்போ இந்த நேரத்தில் வந்து 8ஆம் இடம் வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுனால இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் பிரச்சனை, திடீர் விபத்து, திடீர் ஆபத்து, திடீர் மரணம், இது எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் கொடுக்கும். அதேமாதிரி வந்து அரசாங்கத்தோடு நமக்கு ஒரு சுமூகமான போக்கு இருக்காது. ஒரு வண்டியில் போயிட்டுருப்போம், அன்றைக்குன்னு வந்து லைசன்ஸ் வந்து ஒன்று வச்சுட்டு போயிருப்போம், இல்லைன்னா லைசன்ஸுடைய வயது முதிர்வாயிருக்கும், அந்த டேம் வந்து முதிர்வாயிருக்கும், அல்லது ஹெல்மெட் போடாமல் போவோம். நம்ம நேரம்னு பார்த்தா அன்றைக்கி தான் நம்மளை போலீஸ்காரர் நிறுத்தி வைப்பார். இப்போ அதுக்கு ஒரு ஃபைனை போடுவார். அப்புறம் அதுக்கு